ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஊறுகாய் ரெசிபி தாங்க. அது நிறைய ஊறுகாய் ரெசிபி பார்த்துருப்போம். நம்ம முருங்கைக்காவில் செய்ய போகிறோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் முருங்கைக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். முருங்கைக்காய் அதுக்கு பறிச்சிட்டு வந்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே தோட்டத்திலே காய்க்கிற முருங்கைக்காய் நல்லா நீட்டாக காய்ச்சிருக்குது பாருங்கள். இந்த நிழல் வாட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் காய்ச்சிருக்குது. எல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவில் நம்ம ஊறுகாய் போடலாங்க. முருங்கைக்காய் எடுத்துருக்குறேன். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக போட்டு காமிக்கிறேங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இது நல்லா ஆறட்டன்ட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ அதே வானலில் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாங்க. அதனால் நான் அதிகமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த எண்ணெயில் லைட்டாக முருங்கைக்காயை வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லெண்ணன்றதுனால உங்களுக்கு நுரைச்சி வருது. அதில் வீட்டிலே ஆடின எண்ணெய்ங்க, அதனால நுரைச்சி வருது. கடையில் வாங்கினா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப ட்ரையாக வதக்கிடாதீங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. அதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டு முழுசாகவே நான் போட்டிருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிங்க கட்டியாக கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 3 தக்காளி அதையும் அரைச்சி சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு இந்த தக்காளியும் புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா சுருண்டு வரணுங்க. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே சுருண்டு நல்லா வரணும். ஊறுகாய்னாலே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். அதனால் நான் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண வெந்தயம் தனியாகவும் சேர்த்துக்கலாம். இதில் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான உப்பு ஊறுகாவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேருங்க. ஊற உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். அப்போ தான் கெடாமல் இருக்கும். இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வேகணுங்க. அந்த தக்காளி புளி எல்லாமே ஒன்று சேர நல்லா வேகணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. இது நல்லா ஆறட்டன்னு நம்ம சேர்த்துக்கலாங்க ஊறுகாயில். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கார மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் கார மிளகா காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயில் செய்வாங்க. இந்திக்காரங்களாம் கடுகு எண்ணெயில் செய்வாங்க. நான் உங்களுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, லைட்டாக கலர் மாறினது நம்ம எடுத்துடலாங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காய் கூடயே இந்த மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ அந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் இதை சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. அந்த சூடான எண்ணெயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இன்னுமே எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா நல்லா ஆறிடுதுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மிளகாவும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, பெருங்காயமும் அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயோடு சேர்த்துக்குங்க. சப்போஸ் இந்த எண்ணெய் உங்களுக்கு பத்தலைன்னா மேல் கூட எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பாட்டிலில் போட்டுட்டு 10 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுங்க.
ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.